அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் பார்க்கக்கூடியது 2026 சனி வக்கர பயிற்சி பலன் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த 2026 மெயினாக சொல்லப்போனால் அந்த சனி பகவான் வக்கரம் அடைகிறது கரெக்டாக சொல்லப்போனால் 4.5 மாத காலங்கள். இது எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை மாதம் 27ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் இந்த சனி பகவான் வக்கர பயிற்சியில் இருப்பார். வக்கர பயிற்சினா என்னங்க? சனி பகவான் பின்னோக்கு நகரக்கூடிய காலம் வக்கர காலம் அப்படின்றது. அப்போ மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு அவர் பயணம் செய்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. மீன ராசியிலே அவர் வக்கர பயிற்சி அடைகிறார். மீன ராசியிலேயே தன்னுடைய ரேவதி நட்சத்திரம் இப்போ புதனோட நட்சத்திரத்திலிருந்து அவர் சொல்லப்போனால் உத்திரடாதி நட்சத்திரத்துக்கு பின்னோக்கு நட்சத்திரமான அந்த உத்திரடாதி நட்சத்திரத்துக்கு அவர் பயணம் செய்ய போகிறார். இந்த டைமில் வந்துட்டு கரெக்டாக சொல்லப்போனால் ஜூலை மாதம் 27ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் சனி பகவான் 4.5 மாத காலங்கள் 138 நாட்கள் வக்கர நிலையில் இருப்பார். அவர் புதனுடைய நட்சத்திரமான சனி பகவான் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனுடைய நட்சத்திரம் இப்போ அவர் பயணம் செஞ்சுட்டு இருக்கிறார். வரக்கூடிய அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் அவர் புதன் நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். அதுக்கப்புறமா அக்டோபர் மாதத்திற்கு அப்புறமா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அவர் தன்னுடைய சனி பகவான் சொந்த நட்சத்திரமான சனியோட நட்சத்திரமான வரக்கூடிய அக்டோபர் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் 11ஆம் தேதி வரைக்கும் அவர் அந்த இடத்துல பயணம் செய்ய போகிறார். இந்த 2 நட்சத்திரத்தில் பயணம் செய்யும் போதும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படிப்பட்ட ஒரு பலன்களை கொடுக்கும் அப்படின்ற நம்ம தெளிவான முறையில் விரிவாக பார்க்கலாம். இந்த 4.5 மாத காலங்கள் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் கொடுக்கும் அப்படின்னு நம்ம தெளிவான முறையில் விரிவாக பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனம் ராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு இந்த 2026 சனி வக்கர பயிற்சி பலன்கள் பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு ஜென்மத்தில் உட்காந்துருக்கிற சனி பகவான் வக்கரமையே இருக்கிறார். இவர் பார்க்குறப்ப புதனோட நட்சத்திரத்துலையும் சனியோட நட்சத்திரமும் அவர் பயணம் செய்ய போகிறார். இப்போ பார்க்குறப்போ வந்துட்டு உங்கள் ராசிக்கு ஜென்மத்தில் இருக்கிற சனி பகவான் 7.5 சனியில் ஜென்ம சனியாக வர்றார். அது ஜென்ம சனியை குரு பகவான் 9ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறாரு. உங்கள் ராசியும் பார்க்குறாரு, சனி பகவானையும் பார்க்குறாரு. அப்போ இந்த டைம் என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டைம் என்ன நடந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனைகள் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, எத்தனை குழப்பங்கள் இருந்தாலும் சரி, எத்தனை மன கஷ்டம் மனவேதனை இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து நீங்கள் யோசிச்சிங்கனாலே அது காணாமல் போயிடும். என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைக்கான தீர்வு உட்காந்து பேசினா மட்டும் போதும் அந்த பிரச்சனை உடனுக்குடனே கிளியர் ஆயிடும். அந்த அளவுக்கு இந்த டைம் ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பரான நேர காலமாக இருக்குது. இப்போ பார்க்குறப்போ வந்துட்டு இந்த 2026 சனி வக்கர பயிற்சி மீனராசிக்கு பார்த்தோம்னா அப்போ நான் சொல்கிறேங்க, தொழில் வகையில் இந்த டைம் முன்னேற்றங்கள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்கானா. ஒரே ஒரு சின்ன மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஆர்டர்ஸ், நிறையா ஒரு பொருள் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறது, புதிய பொருள் இப்போ வாங்கி போடுறது, புதிய ஒரு பொருளை தேடுறது, இந்த மாதிரி விஷயங்களை இந்த டைம் பண்ணுறது கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. வியாபாரத்துக்காக நிறையா முதலீடு பண்ணுறது, லோன் போடுறது, லோன் அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல கொஞ்சம் சின்ன சிக்கல்கள் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. 3வது விஷயமா பார்த்தோம்னா தொழில் வகையில் ஒரு மாற்றப்படுத்தலான்னு இருக்கிறாங்க. ஏன்னா சனி பகவான் ஜென்மத்தில் உட்காந்துருக்கும் போது மனசு ஒரு நிலையில் இருக்காது. அப்போ இந்த தொழில் மாறலாம்னு இருக்கிறாங்க, வேறு தொழிலுக்கு போகலாம்னு இருக்கிறாங்க, அடுத்த தொழிலுக்கு போகலாம்னு இருக்கிறாங்க, இல்லை வீடு மாறலாம்னு இருக்கிறாங்க. அப்படின்றப்ப இதெல்லாம் மாறுறது இந்த டைமில் செட் ஆகாது. ஏன்னா சனி பகவான் ஜென்மத்தில் உட்காந்துருக்கும்போது அது வக்கரமாக இருக்கும்போது இந்த டைம் தொழில் மாறுறது கண்டிப்பாக சிறப்பு இல்லை. 3வது விஷயமா பார்த்தோம்னா இந்த டைமில் வீடு மாறலாமாங்க, தொழில் மாறலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த டைமில் மாறவே கூடாது. ஏன்னா சனியை வச்சுருக்கிறீங்க பக்கத்தில், சனியை ஜென்ம சனியில் உட்காந்துருக்கும்போது அப்போ சனி கிரகத்தை கூட்டிகிட்டு நீங்கள் வேறு வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும், சனி கிரகத்தை கூட்டிகிட்டு நீங்கள் வேறு தொழிலுக்கு போகிற மாதிரி இருக்கும். அப்போ போகிறப்ப என்னாகும் கேட்டிங்கன்னா பேயை விட்டு பிசாசுக்கிட்ட போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் மாற்றம்ன்றது படுத்தாதீங்க. புதிய பொருள், புதிய வண்டி, புதிய வாகனம், புதிய காரு, ஆடம்பர பொருள், ஆடம்பர சொத்து இதெல்லாம் தேடுறதை கொஞ்சம் இந்த டைமில் தவிர்த்துக்கோங்க சனி வக்கர காலகட்டத்தில். இந்த சனி வக்கரம் முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க, ஆனால் பெரிய லெவலில் பண்ணாதீங்க. வாங்குங்க, பழைய சின்ன வண்டியாக வாங்க, சின்ன வாகனம் வாங்க, செகண்ட்ஸில் வாங்குறத தவிர்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் செகண்ட்ஸில் வாங்குறதே இந்த டைமில் இந்த வக்கர காலத்தில் வாங்குற மாதிரி தான் புதுசு கூட வாங்கிடுங்க, செகண்ட்ஸில் வாங்காதீங்க. சனி காரகத்தில் செகண்ட்ஸில் ஒருத்தங்க வச்சுருந்த பொருளை ஒருத்தங்க வாங்குறது இந்த டைமில் சிறப்பு இல்லாத ஒரு நேரம். அது ஒரு முக்கியமான விஷயமா எடுத்துக்கோங்க. 2வது விஷயமா பார்த்தோம்னா இந்த டைமில் எனக்கு படிப்பு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த டைமில் படிப்பு கொஞ்சம் தடையாக தான் இருக்க வாய்ப்பு இருக்கும். எக்ஸாம் எழுதியிருக்கிறவங்க எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுவோனா இல்லையா அப்படின்ற குழப்பங்கள் அந்த டைமில் அதிகமாக இருக்கும். ஒரு நிறையா ஏன்னா சந்திரனோட சனி சேர்க்க ஜென்ம ராசியின் மேலே சந்திரன் அப்படின்னு சந்திரன் சனி மனநிலைக்காரகன்
மனோகாரகனும் மனநிலைக்காரகனும் ஒன்று சேர்ற ஒரு இடம். அப்படின்ற போது மனசு ஒரு நிலையில் இருக்காது. ஒரு குழப்பம் நிறையா இருந்துக்கிட்டே இருக்கும். வேறு தொழில் போகலாம், வேறு விஷயம் பண்ணலாம், ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். அது எல்லாமே நீங்கள் உட்காந்து ஆலோசனை பண்ணி பண்ணுங்கள். ரெண்டாவது விஷயம், குடும்பஸ்தானங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, குடும்பஸ்தானத்தில் உங்களுக்கு குடும்பம் அப்படின்றது ஒரு ஏகப்பட்ட குடும்பங்கள் இந்த 7.5 சனியில் மன கஷ்டம், மனவேதனையில் இருப்பீங்க, மன குழப்பத்தில் இருப்பீங்க, கொஞ்சம் விலகி போயிடலாமா, கொஞ்சம் விலகி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருப்பீங்க. ஒரு சின்ன சின்ன பிரச்சனைனால உட்காந்துருப்பீங்க. கண்டிப்பாக சொல்கிறேங்க, ஏன்னா ஜென்மத்தில் சனி வக்ரமாய் உட்காந்துருக்கிறப்ப நீங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீங்கள் உட்காந்து பேசுனீங்கன்னா அந்த பிரச்சனை கிளியர் ஆயிரும். குடும்பத்தில் நிறையா குடும்பங்கள் பிரிஞ்ச பாதிப்பில் இருக்கிற குடும்பங்கள் அவங்க ஒரு 2 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் கணவன் மனைவி உட்காந்து பேசுனீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறாங்க, அந்த பிரச்சனை கிளியர் ஆகி நீங்கள் ஒரு தெளிவான மனநிலைக்கு வந்துடுவீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு பாதையை நோக்கி நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இந்த டைமில் சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்த கட்ட விஷயமாக பார்க்குறப்போ வந்துட்டு உங்களுக்கு இந்த டைமில் கடன் சார்ந்த விஷயங்கள் போனால் கிடைக்கும். அங்கே கடன் வாங்கலாமா, கடன் வாங்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்குமா, இல்லை கடன் கொடுத்த கடன் திருப்பி வருமா அப்படின்றப்ப இந்த டைமில் கொடுத்த கடன் திருப்பி வரதுக்கான வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா 4ஆம் இடத்துல புதனோட சார்ந்த விஷயம். இந்த டைமில் கடன் வாங்குறது அந்த அளவுக்கு சிறப்பு இல்லை, கடன் கொடுத்த கடனை வாங்குறதும் அந்த அளவுக்கு சிறப்பு இல்லை. நீங்கள் வாங்குற கடன் 4ஆம் இடத்துல புதன் உட்காந்துருக்கிறார், அந்த நட்பு அதோட சார்ந்தா வாங்கி சனி பகவான் உட்காந்து அப்படின்ற போது நீங்கள் வாங்குற கடன் இந்த பக்கம் வாங்குற கடன் இந்த பக்கம் அது எப்படி போகுதுன்னே உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி வரக்கூடிய கடன் உடனுக்குடனே போயிடும். முடிஞ்ச வரைக்கும் ஃபோர்ஸ் பண்ணி வாங்காதீங்க, அதுவாக வந்தால் வாங்கிக்கோங்க. ஃபோர்ஸ் பண்ணி ஒரு இடத்துல போய்ட்டு கடன் வாங்குறது, இந்த டைமில் கடன் வாங்குறது, லோன் போடுறது, ஏன்னா புதன் நட்சத்திரத்தில் சனி பகவான் போயிடறப்ப லோன் போட்டிங்கன்னா நீங்கள் வாங்கின லோனு 5 வருஷம் வாங்குற லோனு 10 வருஷம் உட்காந்து கட்டுற மாதிரி சுச்சுவேஷன் ஏற்படுத்திட்டு போகும். அதனால் இந்த டைமில் ஒரு சில விஷயங்கள் தவிர்த்துக்கிறது, பெரிய ஆடம்பரத்துக்குள்ளே போகிறது, பெரிய விஷயங்கள் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். யோகமான ஒரு வாழ்வாதாரம். இந்த சனி வக்கர பயிற்சி ரொம்ப நல்லா இருக்குது. ஜென்ம சனி இல்லை சனி வக்கரமை ஜென்மத்தில் உட்காந்துருக்கக்கூடிய ஒரு காலகட்டம், அது மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை. மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. யோகமான ஒரு டைம் தான், யோகமான ஒரு வாழ்வாதாரம் தான். நல்லா ரொம்ப சூப்பராகவே இருக்குது, ரொம்ப நல்லாவும் இருக்குது. சரிங்களா? மற்றபடி பார்த்தோம்னா இந்த டைமில் ஒரு மைனஸ் பாயிண்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு, நாங்கள் இது வரைக்கும் சொன்னது எல்லாமே மைனஸ் பாயிண்ட் தான். எதுக்கு மேலே என்னங்க மைனஸ் பாயிண்ட் சொல்ல போகிறீங்க அப்படின்னா, பேச்சாற்றலாம் கம்மி பண்ணிக்கோங்க. நீங்கள் அவசரப்பட்டு ஒரு சில வார்த்தையை விடுறதுனால அது குடும்பத்துக்கு சின்ன சின்ன சங்கடத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவசரப்பட்டு பேசுகிறதுனால சின்ன சின்ன பாதிப்புகளையும் இந்த டைமில் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் பேச்சாற்றலையும் கம்மி பண்ணிக்கோங்க. கோவத்தை கம்மி பண்ணிக்கோங்க. கோவப்படாமல் இருங்க. கோவத்தினால பல விஷயத்தை இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கோவத்தினால பல பாதிப்புகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த டைம் நிறையா இருக்குது. நான் ஃப்ளோவாக போகலாமா நம்ம முடிச்சிருச்சு, அதை மைனஸ் பண்ணி